கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, மீண்டுமாய் இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போமாக. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முதல்ல இருந்து நீங்கள் ஒரு முக்கியமான சம்பவத்தை அங்கே வாசிக்க முடியும். கப்பர்நகுமு என்ற ஒரு ஊருக்கு இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் வீட்டுக்குள்ள வந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். திரளான ஜனங்கள் வீடு நிறைய நிரம்பி இருக்கிறார்கள். அதை கேள்விப்பட்ட போது அந்த ஊரில் இருந்த ஒரு திமிர்வாத வியாதியினால பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனை 4 பேர் கட்டிலோடு கூட தூக்கி கொண்டு வருகிறார்கள். வீட்டுக்குள்ள உள்ள நுழைய முடியவில்லை. வீட்டினுடைய கூரையை திறப்பாக்கி வீட்டுக்குள்ளேயே அந்த வியாதிக்காரனை உள்ள இறக்கி விட்டார்கள். இயேசு அதை கண்டு ஆச்சரியப்பட்டார். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து போ என்று சொன்னார். இதை சுற்றி இருந்தவர்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு, இவர் யார் பாவத்தை மன்னிப்பதற்கு? தேவன் தானே பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்கு அன்பானவர்களே, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று இயேசு சொல்லி அந்த பலவீனமானவனை பார்த்து சொன்னார், நீ எழுந்து வீட்டுக்கு போ என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் பலவிதமான பாடுகளின் மத்தியில படுத்த படுக்கையா இருக்கிறீங்களா? அந்த வியாதிக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்கள் பாவங்கள். அந்த பாவங்கள் மன்னிக்கப்படணுமானால் இயேசு ஒருவர் தான் மன்னிக்க முடியும். இயேசுவின் ரத்தம் அல்லாமல் உங்கள் பாவங்கள் கழுவப்பட முடியாது. இயேசுக்கு என்கிற நாமம் அல்லாமல் உங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி தன் ஜீவனையே கொடுக்க வந்த இயேசு, ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த இயேசு கிறிஸ்து, இன்றைக்கு உங்கள் பாவங்களை அவர் மன்னித்து உங்கள் வியாதியின் பிரச்சனைகள், உங்கள் படுக்கையின் பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். ஆண்டவரே, என்னை மன்னியும், என் பாவங்களை மன்னியும், என்னை கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும், எனக்கு ஒரு அற்புதம் செய்ய என்று நீங்கள் ஜெபிப்பீர்களானால் இன்றைக்கு இயேசு அற்புதம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.